அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் லாகூரில் ரேடார் கட்டமைப்பை இந்தியா சீர்குலைத்திருக்கிறது. வான்வெளி பாதுகாப்பு கட்டமைப்பு ரேடார் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதனை தற்போது இந்தியா சீர்குலைத்திருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. எல்லை பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் வகையில் பாகிஸ்தானின் லாகூரில் வான்வெளி பாதுகாப்பு கட்டமைப்பை இந்தியா சீர்குலைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். பல்வேறு நடவடிக்கைகள் என்பது தற்போது மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சகத்தால் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் பாகிஸ்தானுடைய அந்த வான்வெளி தாக்குதல்களை முறியடிக்கும் விதமாகவும் இந்திய ரேடார்களை குறிவைத்து தாக்கிய பாகிஸ்தானுடைய அந்த செயல்பாட்டை முறியடிக்கும் விதத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தற்பொழுது இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதாவது எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தாக்குதல் என்பது குறிப்பாக பாரமுல்லா, ஊரி, பூஞ்ச், மேந்தர் மற்றும் ரஜோரி ஆகிய பகுதிகள், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய பகுதிகளில் கடுமையான ஒரு எல்லை தாண்டிய தாக்குதல் என்பதை பாகிஸ்தான் ஈடுபட்டது எனவும், அதே போல அவர்களுடைய அந்த ஒரு ஏர் மிசைல், அதாவது ரேடார்களை குறிவைத்து தாக்கும் அந்த தாக்குதலை தடுப்பதற்காக லாகூர்ல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா தகர்த்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிக்கையை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தற்பொழுது அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறது. இன்று காலை லாகூரில் ட்ரோன் தாக்குதலானது நடைபெற்றதாக வெளியான தகவலை தற்பொழுது இந்தியா உறுதி செய்திருந்து. குறிப்பாக இந்தியாவினுடைய எல்லைப்புறங்கள் இருக்கக்கூடிய அந்த ரேடார்களை குறிவைத்து தாக்கியதனை அடுத்து இந்த ஒரு நடவடிக்கை என்பது இந்தியாவின் சார்பாக எதிர்வினை தாக்குதலாக தகுந்த பதிலடியாக எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. எல்லைப்புறங்களில் குறிப்பாக எல்ஓசி பகுதிகளான பாரமுல்லா, ஊரி, பூஞ்ச், மேந்தார் ஆகிய பகுதிகளில் கடுமையான தாக்குதல் என்பது நடைபெற்றதாகவும் இந்தியாவினுடைய ரேடார்கள் கடுமையாக குறிவைத்து தாக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தையும் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கு ஒரு தகுந்த பதிலடி தரும் விதமாக லாகூரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடியோடு தகர்த்துள்ளதாக இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. சுசித்ரா, அதே நேரத்தில் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கா? அது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சொல்லக்கூடிய தகவல் என்ன? நிச்சயமாக அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகள் மட்டுமல்லாமல் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், குஜராத் ஆகிய பகுதிகளில் பாகிஸ்தான் எல்லை அருகே வரக்கூடிய அந்த பகுதிகளை பொறுத்தளவில் கடுமையான ஒரு பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புகள் என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதலேயே இந்த பஞ்சாப், குஜராத் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களுடைய முதல்வர்கள் பல்வேறு ஆலோசனைகளையும் நடத்தியுள்ளார்கள். அந்தந்த மாநிலங்களுடைய அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் ஆகியவற்றுடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதல்வர் உமர் அப்துல்லாவும் இந்த எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, மத்திய அரசுடைய அறிவுறுத்தல்கள் முழுமையாக செயல்பட்டுள்ளதா என்பது தொடர்பான ஒரு ஆய்வையும் அவர் இன்று காலை மேற்கொண்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த அதாவது மிகவும் பதற்றமான எல்லை பகுதிகளாக பார்க்கக்கூடிய தெற்கு மற்றும் வடக்கு காஷ்மீருடைய பகுதிகள் அனைத்துமே ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் வகையிலான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் ராஜஸ்தானுடைய செக் போஸ்டாக இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பு எல்லைகளாக இருக்கட்டும், அவை அனைத்திலுமே கடும் கண்காணிப்பு நடைபெற்று வருவதாகவும், ரோந்து விமானங்கள், இந்தியாவுடைய விமானப்படை விமானங்கள் அவ்வப்போது ரோந்து சென்று அந்த கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. ரேடார்கள் மூலமாகவும் கண்காணிக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலையும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதே போல மிக தொலைதூர இடங்கள் மற்றும் ஆட்கள் செல்ல முடியாத இடங்களில் ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். தீவிரவாதிகள் அந்த நீளம் உள்ளிட்ட வேலையின் வழியாக இந்தியாவிற்கு உட்புகுவதை தடுக்கும் வகையிலான ஒரு கண்காணிப்பு என்பது ட்ரோன்கள் மூலமாக செய்யப்பட்டு வருகிறது. அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருப்பதன் காரணமாக இந்த ட்ரோன் கண்காணிப்பும் தற்பொழுது நடைபெற்று வருவதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, தொடர்ந்து இணைப்பில்